Invoking divine blessing for a meaningful and successful alumni meet. I also request our alumni and our former teachers of RMLA to come on to the dais for lighting of the lamp. To officially welcome the gathering, I invite Mrs. Mala from the Department of Tamil to deliver the welcome address. So put your hands together and welcome her. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி மரபு தமிழால் சொக்க வைத்து தரணி போற்றும் தன்னகர் இல்லா மைந்தனாய் நடந்து போக பாதை இல்லையே, கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த நம் மாணவர்களுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன், நீ கரை சேர நான் துடுப்பாகிறேன் என உயிரையும் மெய்யும் அகரத்தோடு அக்கறையாய் அரிசுவடி ஆரம்பித்து பார்த்ததும் படித்ததும் கேள்விட்ட உணர்விற்கு உணர்வாய் தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தணலாய் கை கொடுத்து லயோலா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இக்கல்வி நிறுவனத்தை தொடங்கி இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி தாளாளர் அவர்களை வரவருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவர் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பலிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள் சகோதரர் மரிய ஜோசப் அவர்களை இவ்விழாவிற்கு மேலும் இனிமை சேர்க்க வருமாறு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணி மறவாமல் நீரூற்றி சீராட்டி பாராட்டி வேரூன்றி வைத்து வறுமையை செழுமாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தில் ஒளிவிளக்காய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் ஆசிரியர் அனைவரையும் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த வாளகத்தில் உங்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கின்றோம். உங்கள் கல்வி பயணம் தொடங்கிய இந்த புனிதமான இடத்தில் மீண்டும் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் எதிர்கால திட்டங்களை பற்றி பேசுவதற்கும் இந்த பொன்னாள் உங்கள் ஒவ்வொருவரின் வருகையும் இந்த பழைய மாணவர் சங்கத்திற்கு ஒரு பெரிய பலம். நீங்கள் அனைவரும் உங்கள் துறைகளில் அடைந்திருக்கும் வெற்றிகள் இங்கு படிக்கும் தற்போதைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் முன்னாள் ஆசிரியர், மாணவர்கள்,
உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. Thank you.
Association logo will be officially unveiled, proudly carrying the meaningful motto, Serve to be served. As the logo is unveiled, we request your kind attention to the audio presentation, which will briefly explain the vision, the spirit behind the Alumni Association. So to unveil, our Chairman Father, to unveil the At the heart of Ramana Maharshi Loyola Academy stands a legacy of faith, knowledge, and service. This emblem reflects the very soul of our institution, where education is not merely taught but lived. At the center, we see a guiding mentor symbolizing wisdom, compassion, and leadership, extending a hand to the young minds of today, shaping the responsible leaders of tomorrow. Surrounding them are our vibrant students and proud alumni, a living testimony to unity, continuity, and lifelong belongingness to our alma mater. The laurel leaves represent achievement, growth, and honor, earned through dedication, discipline, and values. The school building in the background stands tall as a beacon of learning, nurturing generations with integrity and excellence. At the base of the emblem lies our identity, our MLA, strengthened by our guiding motto, Service, Serve to be served. A simple and powerful philosophy that reminds us true greatness lies in service, humanity, and commitment to the society. This logo is not just a symbol, it's a promise, a legacy, and a lifelong bond with Ramana Maharshi Loyola Academy. Your good name, Damodaran. Yes. We are very pleased to have Damodaran as the secretary of this association. Next, our treasurer. We need a treasurer too. Only boys are coming, girls. I want one girl to take up this treasurer. Yes, very good name. What's your good name? Ilakya. Got it? Ilakya will be our treasurer for this association. Next, we can have executive members. We need some 5 executive members. 5 executive members. Please come forward. Very good. You can introduce yourself. I'm Ramanan. My batch is 2021 to 2022 12th passed out. Very good, man. Good. Nice to have you all on the dais. Got it? So, each of you will introduce yourself. Each of you will introduce yourself and just share your thoughts. Got it? Tamilukku முதல் வணக்கம். Myself Sridhar. I'm a 2014-15 passed out. I did my 10th year. So currently I'm pursuing agribusiness management from Institute of Agribusiness in Bangalore. It's an ICR institute. I'm currently doing my fellowship there. It's a paid fellowship actually. So that's a thing. I haven't done anything to speak in front of our beloved father yet. I still have many things to achieve again. So the only thing I will tell to all the current students and the passed out alumni will be just don't stop yet, because I was sitting here like 10 years back. I was sitting here at 4 a.m. Me, Damo, we were studying here. So that's mine actually. This is Damo's. We'll start 4 up to 12 we will study, because we were very scared about that 10th exam, and father told if you don't study, we won't allow you to apply for that 10th exam actually. So I was not that a good student actually. I was failed like multiple times in mathematics during my 9th. So with the help of my friend Ilakya, I tortured like anything for the last 3-4 days before max exam. So all the credits to my marks, it's go to her only.
So don't stop it there. You can do many things. Just go out. Don't stay in hometown because hometown will consume you 100%. So keep grinding. You'll always shine. Thank you. I don't know how many of you people know about me. First of all, allow me to introduce myself. My name is Damodar and I belong to Sridhar's batch, that is 15. Right now, my MBA at IIT Madras. I would like to extend my sincere gratitude to Father for giving this wonderful opportunity to meet you all people. I don't know what to speak now, but I would like to say that we can grow together. We are here for helping each other. We can support each other wherever you want, whoever I am. It is because of this school and Father. So I would like to give guidance to my lovable sisters and friends, brothers. So don't hesitate to reach out to us. You can call us anytime, anywhere. We are happy to help. Thank you. என் நேம் வந்து தீபநந்தினி. நான் வந்து ரொம்ப டாப்பர் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் இல்லை, ஒரு ஆவரேஜ் தான். அதுலேயும் மேக்ஸ்னால் சுத்தமாக வராது. ஃபஸ்ட்டு பயம், ரொம்பவே பயம். மேக்ஸை பார்த்தாவே பயம்தான். ஒரு முறையும் மேக்ஸ் எக்ஸாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். என்னடா இது, இந்த எக்ஸாமில் எப்படி நம்ம கிளியர் பண்ணுவோம், அந்த அளவுக்கு யோசனைக்கு போயிட்டேன் நான். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் மட்டும்தான். தமிழ் மேம், இங்கிலீஷ் மேம், அப்புறம் சயின்ஸ் மேம், சோஷியல் மேம், சார்லஸ் சார். கடைசியாக சார்லஸ் படிக்கிறப்ப ஸ்கூல் விட்டு போகிறப்ப நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன், ரொம்ப இமோஷ்னலாக ஆகிட்டேன், ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் சார் கூட. அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெருமை கொடுக்குறீங்க அப்படின்னா 10th வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுங்க, ஃபஸ்ட் மார்க் எடுங்க, 10th இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் எடுங்க, ஃபுல் மார்க் எடுங்க, அதுதான் என்னோட பெருமை அப்படின்னு சொன்னார். அது வந்து எனக்கு மைண்டில் ஒடிச்சிட்டே இருந்துச்சு. அவர் கொடுத்த மோட்டிவ், மேம் கொடுத்த மோட்டிவ், இங்கிலீஷ் மேம், தமிழ் மேம், சயின்ஸ் மேம், சோஷியல் மேம், யாருமே மேம் மாதிரியே எங்களுக்கு ட்ரீட் பண்ணவே இல்லை. ஒருத்தருமே எங்கள் ஒரு அவங்க பசங்க மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க. எப்பயுமே எண்ட் ஆஃப் த லைஃப் ஐ won't forget them. ரியலி எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இப்போ வரைக்குமே ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்க்குறப்ப இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற ஃபீல் மட்டும்தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு வரலன்னா விடாதீங்க, விடாமுயற்சியாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் சாதிப்போம். என்னோட நேம் வந்து தீபநந்தினி. இப்போ நான் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கேன். அதுக்கு முழு காரணமே என்னோட ஸ்கூல் மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. மை நேம் இஸ் இலக்கியா, 15 பேட்ச் தான். நான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக தான் இருக்கேன். சடனாக சொன்னோடனே என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல. இப்போ நான் இப்போ இருக்க வேலைக்கு கூட இந்த ஸ்கூல் தான் கண்டிப்பாக காரணம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூல் மாதிரி பார்க்க மாட்டோம், ரொம்ப ஒரு வீடு மாதிரி ஒரு ஃபீல். வீட்டில் இருக்கிறத விட இங்கே வந்து பிகாஸ் எங்கள் பேட்சில் ஒரு 20 மெம்பர்ஸ் விட கம்மியாக தான் இருக்கும். எங்கள் பேட்ச் 10th பேட்சே ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், இங்கே தான் நீங்கள் எல்லோரும் படிச்சிருக்கீங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ. Hello everyone, I am from 19 to 20 batch. I am currently MSc Biotech at Wales University. Thank you. Right now I am doing my master's degree in English. So I need to tell my story, my personal experience over here, because I have chosen English literature. Many of the people will choose English, like they will hesitate to choose that, but this school made me to choose that English literature because I have learned a lot of English vocabularies here. சொல்லணும்னா உங்களுக்குலாம் புரியுற மாதிரி. அண்ட் இந்த ஸ்கூல் இங்கிலீஷ் வந்து நம்ம பயந்து பேசணும்லாம் அவசியம் கிடையாது. பேசினா ஒரு பேட்ச் இருக்குது, அந்த பேட்சுக்கு பயந்து தான் இங்கிலீஷே கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் அப்படி கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் வந்து இன்றைக்கி எனக்கு அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அதுக்கு மெயினாக அந்த என்னோடய சார் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். சார்லஸ் சார் நிறைய வேர்ட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபுமே நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு அடிச்சு சரி எப்படியாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளோட
கரெக்டாக எதுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூல் எனக்கு என்னோட பார்ட் எது, நான் என்ன சூஸ் பண்ணோம், எனக்கு என்ன பார்ப்போம் அப்படின்றது அழகாக சூஸ் பண்ணி கொடுத்தது. அதுக்காக இந்த ஸ்கூலுக்காகவும் என்னோட லெஃப்ட் ஸ்டாஃப்காகவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். I am Ramanan, currently pursuing my BTech Artificial Intelligence Data Science in College of Engineering, and I am also doing internship as a NLP engineer in district. வந்து நார்மலாக தமிழ்லேயே பேசிடுறேன், இங்கிலீஷில் ஆக்டிவ் இல்லை. நான் வந்து காலேஜஸில் வந்து நிறைய வந்து இங்கிலீஷ் காம்படிஷன்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங் நிறைய விஷயத்தில் வந்து கலந்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷில் சூப்பராக பேசுகிறேன்னு வந்து என்னை நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் என்னை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நான் எதனால் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கிராமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா நான் வந்து கற்றுக்கிட்டேன் 10th. அதை யார் சொல்லி கொடுத்தாருன்னா சார்லஸ் சார் சொல்லி கொடுத்தாரு. அவர் அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்தனால நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு காலேஜ்லேயும் போய் சொல்லி கொடுத்தாங்க. பட் நான் வந்து காலேஜில் கண்டிப்பாக ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் வந்து 10th ஒழுங்காக படிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஜாலியாக இருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் அது மாதிரி இல்லாமல் அப்புறம் நிறைய ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்ஸ் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த காலேஜ்லேயும் போய் கண்டினியூ பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப்னால் ஒன்றும் பெருசாக இல்லை, பேசிக்காக பிஸ்னஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒரு பர்சனாக இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் நான் அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து நான் என் தலைமையில் நான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுவேன். அவர் தான் வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நான் வந்து ஒரு சில பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கும் என் காலேஜஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே போயிட்டுருக்கு. இதெல்லாம் நான் வந்து எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டே அப்சல்யூட்லி ஸ்கூலில் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ. Balaji, 1920 batch. I'm currently studying MBBS at Madurai Medical College. என் ஜேர்னி வந்து 8th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் ஆச்சு. 8th ஸ்டாண்டர்டில் இலக்கிய மேம் தான் கிளாஸ் டீச்சர். அப்புறம் 9th 10th சார்லஸ் சார், மலர் மேம், ஜீவா மேம், உமா மேம். எங்கள் பேட்ச் இன்னொரு பேர் கொரோனா பேட்ச். எங்கள் பேட்சுக்கு அது புது சிலபஸ். அப்போ தான் ஒரு இன்டர்நெட்டில் போய்ட்டு சாப்டர் பண்ணி புதுசாக எல்லா டீச்சர்ஸுமே புதுசாக இருந்தது. எங்கள் பேட்ச் மட்டும் யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். படித்தோம். சார்லஸ் சார்லாம் அங்கே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் சார் நாங்களாம் வந்தாங்க. நல்லா ஹாஸ்டல் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். நீட்டுன்றது ஃபஸ்ட்டு எல்லாம் நியூஸில் மட்டும்தான் கேட்டதாக இருந்துச்சு. எனக்குமே ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் நீட்டில் கேஸ் பண்ண நினைக்கிறேன். அவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்குமே ஸ்கூல் முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் தான் அவேர்னஸ் கிடச்சி நீட் பாஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கிடச்சி இப்போ எல்லாம் நிறைய போயிட்டுருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் நீட் முடிச்சுட்டு வாங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ் வாங்க. ரேகிங்லாம் பண்ண மாட்டேன். வாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நம்பர்லாம் இருக்குதான்ட்டு கேட்டு எதுவும் ஹெல்ப் பண்ணலாம். It's been so long since I stood on a stage. I think last time I stood here was here only, I guess. So please don't mind if I being scared or anxious. So I stay here from 6th standard to 10th standard. So 2015 to 2016 was my 10th standard batch. Kerala was more like a home to me. It was so good. All teachers were so friendly with us, especially Charles sir. I can't forget him. So hard to forget him actually. I was okay with English before he came. After he came, I have become so good at it. Like, I won't say good, it was okay. And then our father, he helped with us with everything. Like on Sundays he'll get us ice creams. And I don't know what to speak here.
if we had 11th, 12th here only, I would have studied here only because I miss this school so much. After the school only, I realized that this is one of the best school. After that, I didn't like it that much. And yeah, so I finished my MBBS 6 months back. Now I'm currently preparing for my NEET PG. Please. So yeah, it is a difficult course. I won't say it's easy and all, like everyone. It is a difficult course, but you have to be consistent. If you, especially you guys, you only have to prepare well. NEET, I thought NEET UG was difficult, and after going to MBBS only I realized NEET UG was the easiest one. I could have done that time itself very well. So study well, you can do well. If you need any help, you can always approach me. So thank you. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறது. முதல்ல வந்து நம்மளுடைய தந்தை அவர்களுக்கு காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் முதல்வர், பிரதர், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இந்த ஒரு நல்ல மீட்டுக்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கிலீஷ் டீச்சர் தான், ஆனால் தமிழில் தான் பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மார்னிங், என்னுடைய பேர் நான் வந்து அனஸ்தீசியா பிஎஸ்சி ப்ரோட்டோடைப் டெக்னீஷியனாக இருக்கேன். ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கேன் தாம்பரம், சென்னை. ஸோ அவங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே பார்க்க முடியுமா இல்லையான்னு இருந்தோம். ஸோ கடைசி ஒரு மீட்டப் வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் லயோலா அகாடமி. தென் யாரையும் மறக்க முடியல. நிறைய பேர் நினைவுகளில் வந்து போகிறாங்க அப்பப்போ. ஸோ இப்போ நிறைய பேர் வராங்க. முதல்ல நம்ம மீட் பண்ணதே பிடி சார் தான் மீட் பண்ணேன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணும்போது, ஸோ நான் இங்கே ஒரு ட்ரஸ்ட்டில் படிச்சிருக்கும்போது அவங்க என்னை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட தான் சொல்லி என்னை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போகும்போது நல்லா பார்த்துக்குங்க, பையன் கொஞ்சம் இதுவாக இருக்கான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. சார்லாம் மறக்க முடியாது, அவர்கிட்ட அடி வாங்க அடி இல்லை. தென் மலர் மேம், குட்டி சுவர், நீ இருக்கிற இடம்லாம் குட்டி சுவர், எல்லாம் பெரிய சுவர்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியல. தென் சோஷியல் மேம் நல்லா நடத்துவாங்க, கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக தூக்கு வரும், நல்லா நடத்துவாங்க, சூப்பராக நடத்துவாங்க. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, நல்ல ஒரு பொசிஷனுக்கு போங்க. தென் அகைன் இந்த பேர் விட வைப்பாங்க, திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ. வந்து என்னோடய பேர் கிருத்திகா. நான் இப்போது கரண்ட்டாக ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில். ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் த கிளாப்பு. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் விட்டால் வேறு எந்த ஸ்டேஜில் வந்து ஃபாதரை தேங்க் பண்ண முடியும்னு தெரியல. பிகாஸ் நான் இந்த எல்கேஜிலேருந்து நான் 10th வரைக்கும் இங்கே பர்சியூ பண்ணேன். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபினான்ஷியலாக இருந்தாலும் எனக்கு ஒரு முறையும் கன்செஷன் கொடுத்து நான் இந்த ஸ்டேஜில் இப்போ அருமையாக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபாதர் தான் ஒரு காரணம். ஸோ அதை என்னால் வாழ்நாள் இறக்குற வரைக்கும் அதை மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும், இந்த ஸ்கூலுக்கு நான் கம்பேக் பண்ணணும்னு அடிக்கடி நினைப்பேன். அதுக்கு முன்னாடியே நான் கம்பேக் கொடுப்பேன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு நல்ல ஒரு அலுமினி மீட்டை கேதர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். அண்ட் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் 10thலேயே பாஸ் அவுட் ஆகி போனதுனால என்னோட பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இதுக்கு பெருசாக கனெக்ட் இல்லை, அப்போது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நோட் கொடுக்கணும் அப்படின்னா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப். நீங்களாம் வந்து எங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்து இன்னைக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு முழுக்க காரணம். பிடி சார்லாம் மயக்கம் போட்டு விழுந்த உடனே ப்ரேயர் அசம்பிளிலாம் தூக்கிட்டு ஓடுவார். அவர்லாம் அன்றைக்கி காப்பாற்றலைன்னா இன்றைக்கி நாங்கள் இல்லைல்ல. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போட்டு படிப்போம், நான் ஃபஸ்ட்டு வரேனா நீ ஃபஸ்ட்டு வரேன். ஆனால் எங்கள் லயோலா ஸ்கூலில் மட்டும்தான் ஸ்டாஃப்ஸே போட்டு நான் சென்டம் எடுக்கிற வைக்கிறதா இல்லை நீ சென்டம் எடுக்கிற வைக்கிறியா, அப்படி ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் எங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப்க்கு தேங்க்ஸ். தமிழ் மேம் வந்து வெறும் தமிழ் மட்டும் டீச் பண்ணல, தமிழ் கூட சேர்ந்து அறநெறிகள் இப்படிலாம் புலமை விட்டெல்லாம் யாராக மைக் கொடுத்தீங்கன்னு யோசிக்கலாம்.
பட் ஆனால் இதை விட்ட வேறு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல தேங்க் பண்ண. அதனால தமிழ் மேம்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ஒரு பேசிக்கான ஒரு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே வந்து நாங்கள் நல்லா வந்துடணுன்றதுக்காக கொஞ்சம் கோவப்படுவாங்க தான். பட் ஈவன் தோ அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ சோஷியல் மேம் உமா மேம் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் சார், சார்லஸ் சார், மேம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அன்பு மேம் கூட மிஸ் பண்ணுறேன். அவங்க பயாலஜி அவங்களால தான் எனக்கு மெடிக்கல் போகணுன்னு ஒரு ஆசையே வந்தது. அவங்க சொல்லித்தந்த இருடிமேரியா கிரானுலோஸாவும் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிபடி. தேங்க்யூ.